நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃபேன்ஸ் வேலை பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப் லிங்க் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்ந்து பேக் கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஸ் ப்ராமிஸ் லாஸ்ட் ஒரு 2 months 3 months ஆகவே T20 கிரிக்கெட் ஆக்ஷன் தான் வந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் இந்தியா நியூசிலாந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸ் கவர் பண்ணோம், ஐபிஎல் ஆக்ஷன் கவர் பண்ணோம், அப்புறம் T20 வேர்ல்ட் கப் பில்டப் கவர் பண்ணோம், குரூப் ஏ குரூப் சி குரூப் பி 4 டீமோட 4 குரூப்ஸோட 5 டீமோட அனாலிசிஸ் 11-15 எல்லாமே பேசணும். ஸோ T20 வேர்ல்ட் கப் இஸ் அண்டர் வே அண்ட் வி ஆர் என்ன சொல்றது வி ஆர் கோயிங் ஆஃப்டர் 1 week. ஏன்னா 1 week ஆயிடுச்சு T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகி. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுது. அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ஸ். அப்செட் மேலே அப்செட் நம்ம பார்த்துனே இருக்கும். எல்லா அசோசியேட் நேஷன்ஸும் சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அ கிரேட் திங் டு வாட்ச். ஏன்னா கிரிக்கெட் வந்து ஒரு சேனா கண்ட்ரிஸ் அண்ட் இந்தியா இல்லாமல் எல்லாரும் டாமினேட் பண்ணுறது தான் எல்லாம் நம்ம பிடிச்சது. அது இப்போ பார்க்க நடக்குது, சூப்பராக இருக்குது. பீட் இந்தியன் ட்ராக்ஸ் அதே ஸ்ரீலங்கா பிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்போர்ட்டிங் விக்கெட் தராங்க, பெல்டர் ஆஃப் விக்கெட் தரதில்லை. அதே மாதிரி பவுலிங் பேரடைஸும் தரதில்லை. ஸோ ஐசிசி ஹேஸ் டன் வெல் ஆன் பிச் கண்டிஷன் அண்ட் மெயின்டைனிங் த பிச்சர்ஸ் ஃபார் ஓவரால் ஸ்டேடியம். 8 ஸ்டேடியமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ குடோஸ் டு ஐசிசி அண்ட் இந்தியன் ஸ்ரீலங்கா பிச்சர்ஸும் நல்லா இருக்கு பார்க்குறது. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 சூப்பராக போகுது. எந்த குரூப்லையுமே டாப் 2 இவங்க தான் அஷ்யூரிட்டியே கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ அதனால இந்த தடவை T20 வேர்ல்ட் கப் சூப்பராக இருக்க போகுது. சரிதான், இன்னைக்கு வீடியோ நீ எதை பேச போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வீடியோல நம்ம கிரேட்டஸ்ட் ரைவல்ரி ஆஃப் ஆல் டைமோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்தியா vs பாகிஸ்தான் பிரேமதாசால February 15th 7 PM மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சோட ஃபுல் ப்ரிவியூ தான். அதே மாதிரி மேட்ச்ல மழை இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மேட்ச்ல மழை இருக்கா இல்லையா, பிச் கண்டிஷன்ஸ் எப்படி, இந்தியா பிளேயிங் நல்லா அபிஷேக் வந்துருவாரா, குல்தீப் ஆட போறாரா, அதே மாதிரி பாகிஸ்தான் பிளேயிங் என்ன, ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன, ரெண்டு டீமோட மேட்ச் அப்ஸ் என்னவா இருக்கும், அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்கு, யார் ஜெயிக்க போறா, யாருக்கு எங்க வீக்னஸ் இருக்கு, இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஹெட் டு ஹெட் எல்லாமே நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ப்ராமிஸ் பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிளாஷஸ் எவ்ரிவன் வில் லுக் ஆஃப்டர்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான். ஏன்னா 2007ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா T20 வேர்ல்ட் கப் எடிஷன்லையும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் நடக்கும். எல்லா எடிஷன்ஸ்லையும் காமன் நடக்கும். அது 2007ல மட்டும் டபுள் தான் இருந்தது, மற்ற எல்லா எடிஷன்ஸ்லையும் ஒரு தடவை தான் இருந்தது. ஸோ இது வரைக்கும் இந்தியன் டீமோட என்ன சொல்றது டாமினேஷன் T20 வேர்ல்ட் கப்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து என்னதான் இந்தியாவை ஏஷியா கப்ல கூட தோக்கடிக்க முடியலனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு வச்சிருந்தாங்க. பட் T20 வேர்ல்ட் கப்ஸ் வந்துட்டாலே இந்தியா கிட்ட தான் ரெக்கார்ட் இருக்கு. இந்தியா 7 பாகிஸ்தான் 1. அந்த ஸ்ட்ரீக் கூட 2021 T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் 10 விக்கெட்ஸ் ஜெயிப்பாங்க, அங்க போச்சு. பட் 2022-24 இந்தியா தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்தியா ஹோல்டிங் அப்பர் அட்வான்டேஜ் ஆஃப் 7-1 ஒரு பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப்ஸ். சரி, அது மட்டும் தானா அப்படின்னு நம்ம கேட்டா எஸ், பின்னாடி ஃபேக்டர் ஆஃப் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு டீமோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் 30 ரன்ஸோட யூஎஸ்ஏயோட காம்பிடன்ஸா ஜெயிச்சாங்க, நமீபியாவோட 96 ரன்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ ரெண்டு மேட்ச்மே இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆனாங்க, சேசிங் ஆடல. ஸோ சப்போஸ் பாகிஸ்தானோட சேசிங் வந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் பாகிஸ்தான் டீம் ஆனாத ரெண்டுமே பண்ணிட்டாங்க. ஒரு தடவை சேசிங் ஆடிட்டாங்க, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டாங்க. யூஎஸ்ஏ 2024 தோல்விக்கு ரிவெஞ்ச் எடுத்து சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. என்ன சொல்றது 50 ரன்ஸ் கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீலங்கால. அவங்க எல்லா மேட்ச்மே ஸ்ரீலங்கால தான் ஆடுறாங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ்லயும் ஒரு த்ரில்லரான மேட்ச்ல போய் ஜெயிஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு அங்கங்க சின்ன சின்ன வீக்னஸ் இருந்தாலும் 2 out of 2 நெதர்லாந்து யூஎஸ்ஏ தோக்கடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ரெட் ரன் ரேட்ல செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இதான் ரெண்டு டீம் பொறுத்த வரைக்கும் அப்டேட் மக்களே இந்த குரூப் ஏல. ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆகுது எல்லாம் என்ன ஃபேக்ட் பார்க்க போறோம்னா, இந்தியன் டீம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 T20 வேர்ல்ட் கப்ல இருந்து இந்த T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. தட் இஸ் த ஹையஸ்ட் அன்பீட்டன் ஸ்ட்ரீக் எவர் a team has done in T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி. அதாவது 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்போ நமீபியா மேட்ச் வரைக்கும் இந்தியன் டீம் ஒரு மேட்ச் கூட தோக்கல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 11 மேட்சஸ், அதாவது 11 மேட்சஸ் இந்த ரெண்டு, அதுல வந்து ஒரு 9 மேட்ச் 11 மேட்சஸ் தொடர்ந்து அன்பிட்னா இருக்காங்க. இது இஸ் த ஹையஸ்ட் ரெக்கார்ட் எவர் டன் பை டீம். குடோஸ் டு இந்தியா. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. மேட்சஸ்குள்ள போவோம். எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொலம்போ ஸ்ரீலங்கால பிரேமதாசா ஸ்டேடியம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, சொல்றது ஹையஸ்ட் மீட்டர்ஸ் இருக்கிற கிரவுண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாட்டா விக்கெட் கொடுக்க வாய்ப்பே இல்லை, ஈவன் ஸ்டீவன்ஸா தான் இருக்கும் பிச்சு. ஸோ பாத்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ஸ்டேடியமோட ஸ்டாட்ஸ் பத்தி சிம்பிளா சொல்லிடுறேன். லாஸ்ட் 7 மேட்சஸ், அதாவது 2024ல இருந்து பாத்தீங்கன்னா 7 மேட்சஸ் வந்துருக்கு. அதுல 4 மேட்ச் வந்து சேசிங் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. 2026ல இந்த T20 வேர்ல்ட் கப் நடந்த 3 மேட்ச்மே குரூப் பி மேட்ச்ல எல்லாமே டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஆடுறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க 165ல இருந்து 185 அடிக்கணும். அப்பதான் ஒரு வின்னிங் டோட்டல். அந்த ஸ்கோர் அடிச்சாலே கண்டிப்பா நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்க பவுலர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சூப்பரா அசிஸ்ட் ஆகும். ஸ்பின்னர்ஸ் பாரடைஸ்னே சொல்லலாம். பால் நின்று வரும், டர்ன் ஆகும், எல்லாமே இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இனிஷியலா அசிஸ்டன்ஸ் இருக்கும், பட் போக போக பால் வந்து அடி வாங்கும். பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா வேரியா இருக்கணும். பவர் பிளேல ஒரு 40 to 50 ரன்ஸ் அடிக்கணும். 7 to 15 கன்சாலிடேட் பண்ணணும். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தான் ஆக்சிலேட் பண்ணணும். அப்பதான் உங்களால 160ல இருந்து 180 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்க 3 ஃபேக்டர் பாத்தீங்கன்னா எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறாங்களோ ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் 165 மேல அடிச்சா ஜெயிக்கலாம். அதே மாதிரி டியூ இருக்கா இல்லையான்னு தெரியல. மழை 50-50 தாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா தான் ஃபேவரட்ஸா போறாங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாட் பார்த்துலாம். கேப்டன்
சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா ஃபிட்டா இல்லையா நமக்கு இன்னும் தெரியல. திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பும்ரா, ஹர்தீப் சிங், அஷிதானா இல்ல, முகமது சிராஜ் ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காரு, சிவம் துபே அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஸோ இதான் இந்தியன் டீமோட ஸ்குவாட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் இன்ஜுரி ஸ்டேட்டஸ்னா வந்து அபிஷேக் சர்மா தான். அவர் வந்து ஒரு ஸ்டொமக் ப்ராப்ளம்னால நமீபியா மேட்ச் ஆடல. பாகிஸ்தான் மேட்ச் கூட ஃபிட்டா இருப்பாரான்னு தெரியல. சூரியகுமார் யாதவ் டாஸ்லேயே சொல்லியிருந்தார் he will miss a game or 1 or 2 அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா ஸ்டேட்டஸ் தெரியல. பட் இதுதான் இப்போதைக்கு இந்தியன் டீமோட 15 இந்த T20 வேர்ல்ட் கப்ல. சரிடா, அப்ப அபிஷேக் சர்மா ஆடுவாரா மாட்டாரா, இந்தியன் டீமுக்கு என்ன பிளேயிங் லோன் கொடுப்ப கன்சிடரிங் ஸ்ரீலங்கன் பிச் குல்தீப் ஆடுவாரா மாட்டாரான்னு நீங்க கேட்கலாம். நானா இருந்தா ஒரு டைசி சிச்சுவேஷன் போவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா ஃபிட்டா இருந்தா அபிஷேக் ஸ்ட்ரைட்டிங் ஓப்பனிங் வித் இஷான் கிஷான். இல்ல அபிஷேக் அன்னைக்கும் ஃபிட் இல்லைனா சஞ்சு ப்ராபப்ளி ஓப்பன் பண்ணுவாரு. திலக் வர்மா 1 down, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, டூபே 5, ஹர்திக் பாண்டியா 6, அக்ஷர் பட்டேல் 7. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரிங்கு சிங் ஆட வைப்பாங்கன்றது டவுட். ஏன்னா பாகிஸ்தான்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க, சைம் ஐபு, அதுக்கப்புறம் ஃபஹீம் அஷ்ரஃப். ஸோ அதனால மேபி வாஷிங்டன் சுந்தர் எடுத்துன்னு வரலாம். பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஆபேஸ், அஷதீபா, குல்தீப்பா நான் டாஸ் போறோம். ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அபிஷேக் சர்மா ஒரு 50-50 சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா நமீபியா மேட்ச்லயே அவர் ஆடல. பட் அவரோட ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சம் ரிலவெண்டா சஞ்சு ஆடலாம். அபிஷேக் இஸ் அபிஷேக். ஏன்னா அவரோட பீக் ஃபார்ம்ல யாருமே ரீப்ளிகேட் பண்ண முடியாது. செம ஃபார்ம்ல இருக்காரு. பட் அவருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூன்னு தெரியல. ஸோ யூ ஆர் நாட் ஷோர் ஹி வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் பாகிஸ்தான் கேம் ஆர் நாட். பட் கண்டிப்பா அபிஷேக் சர்மா ஆடலாம். பாகிஸ்தானுக்கு பெருமூச்சு விடுவாங்க. பட் இந்தியா டிசப்பாயின்ட் பண்றாங்க. சஞ்சு மாதிரி அபிஷேக் கிடையாது. அபிஷேக் வேற. அபிஷேக் சர்மா ஆடினா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் சொல்லுவேன். அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் மேட்ச் ஆடலாம். கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு பேக் ஃபுட் தான் சொல்லுவேன். என்னதான் இஷான் கிஷன் இப்போ சூப்பர் அக்ரெசிவ் ஆனால அபிஷேக் சர்மாவோட பயமே பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் தான். அதனால அபிஷேக் சர்மா ஹேஸ் டு பிளே, எப்படியாவது ஆடணும். அப்பதான் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ், பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணலாம். அப்படி அபிஷேக் சர்மா ஆடலாம். இட் மே பி a huge loss for India considering ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ். பார்க்கலாம் அபிஷேக் ஆடுறா இல்ல. நான் 30-40 கண்டிப்பா அடிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சு அண்ட் இஷான் கிஷன் இவங்க 2 பேர் தான் ஆடுவாங்க. சப்போஸ் அபிஷேக் ஃபிட்டா இல்லனா சஞ்சு சாம்சன் இதுக்கு மேல அவருக்கு எவ்வளவு சான்ஸ் தான் இந்தியா தர போறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா மேட்சும் தராங்க. வேர்ல்ட் கப்ல இனி மாத்தவும் முடியாது. இவர் தான் பேக்கப் ஓபனர். தயவு செஞ்சு ஒரு 40-50 அடினா இதுக்கு மேலே டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. பாகிஸ்தானோட கொஞ்சமா டைம் எடுத்தாடணும். இனிஷியலா சுத்த முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து ஃபிட் ஆனா கண்டிப்பா சாம்சன் 30-50 ஆடலாம். இதுக்கு மேலே இந்தியா சான்ஸ் பண்ணலாம் கிடையாது. இஷான் கிஷன் ஒரே கேட் தான். பட்டா பாகியம் பராட்டி லகியம் செம்ம அக்ரெசிவ் ஆடுறாரு. இஷான் கிஷன் வில் லவ் டு சி கோயிங் பேண்டர் பெல்டர் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஒரு 50-100 வரை வச்சிருக்காரு ஏஷியா கப்ல. அந்த ரெக்கார்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ பாகிஸ்தானுக்கு இஷான் கிஷன் விக்கெட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்தியாவுக்கு இஷான் கிஷனோட ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இஷான் அண்ட் சஞ்சு சீக்கிரம் அவுட் ஆயிட்டா இந்தியா மாட்டிப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா 50 and above பண்ணோம். இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் கொலம்போல. ஏன்னா கொஞ்சம் பால் இருந்துதான் வரும். ஸோ பொறுமையாக தான் ஆடணும். நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். ரிங்கு சிங் ஆடாரா மாட்டாரான்றது ஒரு டைசி சிச்சுவேஷன் கன்சிடரிங் கம்பீர் மைண்ட் செட் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அங்க பிச்சில் வந்து 8வது பேட்டர் வரைக்கும் உங்களுக்கு தேவையான்னு கேட்டா நான் வேணானே சொல்லுவேன். 7 பேட்ஸ்மேன் போதும் கண்டிசிவ் பிச்சஸ்க்கு. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் மேபி வரலாம். பட் ரிங்கு 50-50 தான் ஆடினா இந்த 2 மேட்சும் ஒழுங்கா பண்ணல. பட் என்ன பண்ணலாம், சூர்யா அண்ட் திலக் எம்டிஎன் 2 பேரும் நிந்தே ஆடணும். ஏன்னா இவங்க திலக் வர்மா தான் ஏஷியா கப் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா. ஸோ அவருக்கு அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லை திலக் வர்மா நான் எக்ஸ்ட்ராக்டர் பேரா திரும்பி போடுறேன். இந்த பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தான் அவரோட நாக் கீயா இருக்க போது பார்க்கலாம். 30-50 அடிச்சா நல்லா இருக்கும். சூரியகுமார் இது வரைக்கும் பாகிஸ்தான் சயின்ஸ்ல நல்ல ரெக்கார்ட் கிடையாது. இப்போ T20 வேர்ல்ட் கப் 2022 இருந்து இப்போ வரைக்கும் கிடையாது. அதை அவர் மாத்திட்டு இந்த கொலம்போல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் இந்தியா மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். இல்லைன்னா ஃபுல் பிரஷர் திலக் வர்மா மேல தான் போகும். சூர்யா திரும்பி ஒரு சம்மனா காரணம்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ் எப்படி ஆடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல். சிவம் துபே உங்களுக்கே பார்த்தோம் ஏஷியா கப் ஃபைனல்ல நியூ பால் தான் போட்டார். ஏன்னா ஹர்தீப் சிங் இல்ல. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா திரும்பி சிவம் துபேக்கு பால் கொடுப்பாங்களா இல்லன்னு தெரியல. பட் கொடுத்தா கண்டிப்பா அடி வாங்குவாரு. ஸோ சிவம் துபேக்கு சப்போஸ் இந்தியா பவுலிங் கொடுக்கறதா இருந்தா எய்தர் 1 over or 2 over தான் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்கூடாது. ரன் வில் பி ப்ரிஃபரபிள். பேட்டிங்ல அவர் கண்டிப்பா வேலை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லஸ்ட் ஹிட்டிங் சிவம் துபே கிட்ட தேவை. கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆகக்கூடாது. ஹர்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல் 2-3 overs போட்டுருவாரு. நியூ பால்லையும் போடுவாரு. 4 overs கூட போடலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போற அதை பாத்துக்கணும். பேட்டிங்ல அவரோட நாக் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். பார்க்கலாம் ஷடாப், நவாஸ், ஃபஹீம் எப்படி ஆடுறான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்ஷர் பட்டேல். பவுலிங்ல குறைய கிடையாது. 4 over 30 கொடுத்து வர ஒரு விக்கெட். பேட்டிங்ல அவர் எந்த பொசிஷன் வர போறாரு, எப்படி ஆட போறாரு அடாப்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இவங்க 3 பேருமே பவுலிங் வைஸ் எனக்கு பிரச்சனை கிடையாது. பேட்டிங்ல அடாப்ட் ஆகி பினிஷிங் பண்ணுவாங்களா, ஸ்டேபிளா ஆடுவாங்களா பாகிஸ்தான் டைம்ஸ்டா, அதுதான் கேள்விக்குறி. பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ இவர் பாத்தீங்கன்னா டாக்ஸ் நிறைய போது. வாஷிங்டன் சுந்தர் மைட் ரீப்ளேஸ் ரிங்கு சிங். ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் சரியா இருக்காங்க பாகிஸ்தான்ல. அண்ட் ஆல்சோ இவருமே ஒரு கேனி பிளேயர். எங்கனாலும் நீங்க நம்பர் 3ல இருந்து 7 குள்ள ஆடலாம். ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் மே கெட் அ சான்ஸ் டு பிளே அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் கன்சிடரிங் ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ் ஸ்பின்னுக்கெல்லாம் கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ சப்போஸ் குல்தீப் ஆடலனா வாஷி, வருண், அக்ஷர் 3 பேர் கூட போகலாம். 50-50 தாங்க வாஷிங்டன் சுந்தர். நானா ஆட வைப்பேன். லெட்ஸ் என்ன நடக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போவோம். அஷ்தீப், சிராஜ், பும்ரா. ஸோ கண்டிப்பா சிராஜ் வெளில தான். ஏன்னா ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல உங்களுக்கு 3 பேசலாம் தேவையில்லை, 2 போதும். இப்போ அஷ்தீப் ஆடுவாரா மாட்டாரான்றதான் கேள்விக்குறி. ஏன்னா லாஸ்ட் ஏஷியா கப்ல பாத்தீங்கன்னா துபாயில ஸ்லோ பிச்சர்ஸ்னு சொல்லிட்டு அஷ்தீப்
கண்டிப்பா ஆடல. அவங்க வந்து சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, பும்ரா வச்சு ஓட்டிட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் ஆட மாட்டார். பட் நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஆடணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கோட ஸ்டார்ட் பவர் பிளே இடத்துல ரொம்ப முக்கியம். பும்ரா லாஸ்ட் டைம் அடி வாங்கினாரு பாகிஸ்தான் அகேன்ஸ்டா ஏஷியா கப் ஃபைனல் லீக் மேட்ச். ஏன்னா சாஹிப் சதா பர்கான், நாகாஸ் அலி நல்லா ஆனாங்க. ஸோ அதனால பும்ரா 4 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் அவர் எக்ஸ்பென்சிவா போயிட்டு அவர் காப்பாற்ற ஒரே போல ஹர்ஷ்தீப் தான். ஸோ இவங்க 2 பேரும் டேண்டம் நல்லா ஆடணும் சார், நல்லா போடணும். அப்போ தான் இந்தியன் டீமுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா பும்ரா மட்டுமே போட்டிருந்தா கஷ்டம். ஏன்னா அவருமே அடி வாங்கினார் லாஸ்ட் டைம் பாகிஸ்தான். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் பிரிட்ஸ்ல பாகிஸ்தான் அகேன்ஸ்டா பும்ரா ஹர்ஷ்தீப்போட 8 ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு மேட்சை டிட்டர்மின் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். இப்போ வரப்போறதாங்க பெரிய கேள்வி. வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் 4 ஓவர்ஸ் போட்டுருவாரு. கண்டிப்பா 35 ரன்ஸ் கீழே தான் போவாரு. ஒரு 2 விக்கெட் வந்துடும், இல்ல எக்கனாமிக்கலா போட்டுருவாரு. குல்தீப் யாதவ் ஆட வைக்கணுமா கூடாதா? உன்னோட ஒப்பீனியன் என்னடா நீங்க என்ன கேட்டா, நான் வந்து கண்டிப்பா வேற வழி இல்ல ஆடணும் தான் சொல்லுவேன். பட் யாருக்கு பதிலாக நீங்க ஆடுவீங்க? அஷ்தீப்பா குல்தீப்பான்னு பார்த்தா எல்லாருமே குல்தீப் தான் சொல்லுவீங்க. ஸ்பின் பிச் இந்த ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் ஆல்ரெடி இந்த ரேங்க்ஸ்ல இருக்கும்போது குல்தீப்புக்கு கனெக்ட் வந்து சான்ஸ் கம்மி தான். அஷ்தீப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா பவுலிங் இந்தியா ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் அடி வாங்குது, சிரிக்குது. ஸோ அதனால அஷ்தீப் இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். இட்ஸ் சேட் டு லீவ் அவுட் குல்தீப். பட் வேற வழி இல்ல, குல்தீப் ஏதோ வில் மிஸ் அவுட் தான் நினைக்கிறேன். அப்படி இல்ல அஷ்தீப் எல்லாம் குல்தீப் ஆனாலும் இது ஓகே, குட் டு சி இந்தியன் டீம் அந்த பிச்சுக்காக குல்தீப் ஆட வைக்கிறாங்க. ஏன்னா குல்தீப் மாதிரி ஒரு பிளேயர் பெஞ்ச்ல இருக்கிறது ஷாக்கு தான். பட் லெட்ஸ் சி, குல்தீப் ஆடினாலும் சந்தோஷம் தான், இல்லைனா அஷ்தீப் ஆடுவார். பட் எனிவேஸ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணோம் பாகிஸ்தான் அகேன்ஸ்டா. ஸோ அவ்வளவுதான் மக்களே, நம்ம இந்தியன் டீம் பத்தி பேசிட்டோம், லெவன்ஸ் பத்தியும் பேசியாச்சு. ஸோ இந்தியா பத்தி நீ என்னடா நினைக்கிறேன்னு கேட்டா, பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா சப்போஸ் டாப் 2 எப்பயும் போல பாகிஸ்தான் அகேன்ஸ்டா கிரம்பிள் ஆனா மிடில் ஆர்டர் காப்பாத்தி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும், ஷீட் ஆங்கர் ரோல் ஆடணும். அதே மாதிரி பினிஷிங்ல பாண்டியா, டூபே, அக்சர் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்க போது, யார் ஸ்டெப் பண்ண போறா தெரியல. ஃபாஸ்ட் பவுலிங்ல அஷ்தீப் அண்ட் பும்ராவோட 8 ஓவர் எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் பாகிஸ்தான் சொருகிட்டாங்க ஏஷியா கப் ஃபைனல்ல. அண்ட் சாஹிப் ஜாதா பர்கான் செம்மையானார். ஸோ அது எப்படி போட போறாங்க? அண்ட் வருண் ஒரு 4 ஓவர் தாங்க டிட்டர்மின் பண்ணுவோம். இந்தியா பத்தி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆர்ச் ரைவல்ஸ் பாகிஸ்தான் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்குவாட் படுத்துறோம். 2 ஜெயிச்சுட்டு வராங்க காம்பரன்சிவா. பாபர் ஆசம், சயீம் அயூப், ஃபக்கர் ஜமான் பேட்டிங்ல. விக்கெட் கீப்பர்ஸ் பாத்தீங்கன்னா சாஹிப் ஜாதா பர்கான், அவர் பேட்ஸ்மேன் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். கவாஜ் அனஃபியான், உஸ்மான் கான் 2 விக்கெட் கீப்பர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ்ல கேப்டன் சல்மான் அலியாகா, ஷதாப் கான், ஃபஹீம் அஷ்ரஃப், முகமது நவாஸ். பவுலர்ஸ்ல அப்ரார் அஹமத், சல்மான் மிர்சா, நசீம் ஷா, ஷைன் அஃப்ரிடி அண்ட் உஸ்மான் தாரிக் த நியூ மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் பாகிஸ்தானோட ஸ்குவாட். இதுக்கு மேல ஒரு சப்ளம் 15 எடுக்க முடியாது. ஆரிஸ் ஆஃப் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸா தெரியல. ஸோ நல்லா இருக்கு இந்த பாகிஸ்தான் 15. ஸோ இதுல இவங்களோட பிளேயிங் லெவன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டிங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏ கேங்ஸ்டா என்ன பிளேயிங் லெவன் ஆனாங்களோ அதே தான் ஆட போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிச் கண்டிஷன்ஸ் தெரியும். 2 மேட்சா ஸ்ரீலங்கால தான் ஆடுறாங்க பாகிஸ்தான். ஸோ தே வில் பி நோ டவுட் தே வில் பி a clear favorites. இந்த பிச்சுக்கு பாகிஸ்தான் நான் ஃபேவரட்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ தே வில் கோ வித் சயீம் அயூப் அண்ட் சாஹிப் ஜாதா பர்கான், ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓப்பனிங் இந்தியா மாதிரி. நம்பர் 3 கேப்டன் சல்மான் அலியாகா. நம்பர் 4 ஒரு டைசி சிச்சுவேஷன். திரும்பி பாபர் ஆசம் ஆடுவாங்களா, இல்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் பண்ண ஃபக்கர் ஜமான் ஆட போறாங்க, ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அது அவங்க லாஸ்ட் மினிட்ல யோசிப்பாங்க. மைக் ஹசன் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். 5 கீப்பர் உஸ்மான் கான், 6 ஷடாப் கான், 7 முகமது நவாஸ், 8 ஃபஹீம் அஷ்ரஃப், 9 ஷைன் அஃப்ரிடி, 10 அப்ரார் அஹமத், 11 உஸ்மான் தாரிக். ஸோ இவங்க கண்டிப்பா ஷைன் அண்ட் ஃபஹீம் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்ரார், உஸ்மான், நவாஸ், ஷடாப், சயீம் அயூப் 5 ஸ்பின்னர்ஸ் இப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான். லெட்ஸ் சி, உங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ பாகிஸ்தானோட ஓப்பனிங் செட்டப் பார்த்தா சயீம் அயூப் இவருமே இஷான் கிஷன் மாதிரி பட்டாபகம் பிராட்டிபகம் பிளேயர் தான். ஏன்னா ஒன்ஸ் மாட்டிச்சுன்னா ஒரு நல்ல கிளாசி பிளேயர், நல்லா சுத்துவாரு. பட் ரன்ஸ் வந்தாலும் வரும், அதே மாதிரி சீக்கிரமா அவுட் ஆயிடுவார். பட் இவரோட ஸ்டார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஆஃப் ஸ்பின்னரா ஒரு 2 ஓவர் பவர் பிளேல தரலாம், விக்கெட் எடுத்துருக்க நல்லா பண்ணார். ஸோ லெட்ஸ் சி சயீம் அயூபோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டா நான் பார்க்குறேன். சாஹிப் ஜாதாவோட ஃபர்கான் வந்து நல்லா ஆடினார் இந்தியா அகேன்ஸ்டா போன 2 மேட்ச்ல. இந்த என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச்ல இந்தியா அகேன்ஸ்டா நல்லா ஸ்டார்ட் கொடுத்து 15 ஆச்சார். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் a good knock from ஃபர்கான். அஷ்தீப் அண்ட் பும்ரா டேக் டவுன் பண்ணுவாரு. ஸோ எப்படி ஆட போறான்னு பார்க்கலாம். இவங்க 2 பேரோட ஓப்பனிங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். ஃபக்கர் ஜமான் ஆடவா இல்லைன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி பெஞ்ச் தான் நினைக்கிறேன். வின்னிங் காம்பினேஷன் பாகிஸ்தான் மாற்ற மாட்டாங்க. அப்படி ஃபக்கர் ஜமான் ஆனா ஒரு பிக் 5 நாக் ஆடணும், இல்லைன்னா கஷ்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். பாபர் ஆசம் அண்ட் சல்மான் அலியாகா. கேப்டன் சல்மான் அலியாகா கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் டவுன் ஆகணும். உடனே தமால் டுமில் அடிக்க கூடாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் சீனியர் பிளேயரா ஸ்டெப் அப் பண்ணணும். சாஹிப் ஜாதா பர்கான், சயீம் அயூப் சப்போஸ் சீக்கிரம் அவுட் ஆனா. ஏன்னா சல்மான் அலியாகா இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ல நல்லா ஆடுறாரு. இந்தியா அகேன்ஸ்டா எப்படி ஆட போறான்னு தெரியல. முன்னாடி ஸ்லோயிஷா ஆடினார் ஏஷியா கப்ல. பட் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. லெட்ஸ் சி அவர் எப்படி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை டேக்கிள் பண்றாரு. பாபர் ஆசம் அவர் இந்தியாக்காக ஆடக்கூடாது, பாகிஸ்தானுக்காக ஆடணும். ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவேன். யூஎஸ்ஏ அகேன்ஸ்டா ஒரு சூப்பர் நாக் ஆடினார். அந்த மாதிரி ஒரு நாக் இந்தியா அகேன்ஸ்டா ஆடினா தே வில் பி குட் வைப்ஸ் ஃபார் பாகிஸ்தான். ஸோ அதனால பாபர் ஆசம் சப்போஸ் ஆடினா தயவு செஞ்சு பாகிஸ்தானுக்கு ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுங்க, இல்லைன்னா ஈஸி இந்தியாவுக்கு ஆடிடுவாங்கன்னு கலைச்சு விட்டுருவாங்க. ஸோ பாபர் நாக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் கவாஜ் அனஃபியன், உஸ்மான் கான். நான் வந்து சொல்லுவேன், பட் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கவாஜ் அனஃபியா ஆட்டு போலாம் உஸ்மான் கானுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உஸ்மான் கானோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவா தெரியல. கீப்பிங் நல்லா பண்றாரு, பட் கொடுத்த 2 மேட்ச்லுமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. யூஎஸ்ஏ மேட்ச் அவ்வளோ பேட்டிங் கிடைக்கல. இப்போ நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் நல்லா பண்ணிருக்கலாம், சொதப்பிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர் கவாஜ் அனஃபியாக்கு போகலாம். அவர் வந்து ஒரு பட்டாபாகம் ப்ராக்டிகல் கேம் பிளேயர் தான். கீப்பிங்க்கு நியூ, பாகிஸ்தானுக்கும் நியூ. பட் ஆனால் இவரோட லீக்ஸ்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கவாஜ் அனஃபியா. ஒரு செம்ம ஹிட்டர். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நான் கவாஜ் அனஃபியா ஆட வைப்பேன். அப்பதான் இந்தியாவுக்கு ஒரு பயம் கிடைக்கும். உஸ்மான் கான் அந்த அளவுக்கு பயம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல.
பண்ணதுலேயே அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் பார்க்கும். 5 மஷ்ரஃப் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. மோஸ்ட்லி ஒரு 2 ஓவர் தள்ளலாம், டெத்தில் ஒரு ஓவர், மிடில் ஒரு ஓவர், மற்றபடி ஒரு 4 ஓவர் போட வரான்னு தெரியாது பேட்டிங்ல. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோயிஷா போடுவார். இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலே அடிச்சிருவாங்க. பார்க்கலாம் 5 மஷ்ரஃப் ஸ்லோயஸ்ட் ஒன் கட்டர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவார். பேட்டிங்ல அவருக்கு அவ்வளோ டீப்பா பேட்டிங் வருமா இல்லைன்னு தெரியல. ஒரு நல்ல லெஸ்டி ஹிட்டர், நெதர்லாண்ட்ஸ் அகைன்ஸ்டா மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. ஷடாப் கான் அண்ட் முகமது நவாஸ் கண்டிப்பா உங்களோட 8 ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியலா இருக்கும். முகமது நவாஸ் ஆடுறது கஷ்டம், ஷடாப் கான் கூட ஆடிடலாம். ஸோ முகமது நவாஸ் நான் ஒரு எக்ஸ்ட்ராக்டர் கன்சிடர் பண்றேன். நல்லா பண்ணியிருந்தார் இந்தியா கூட ஏஷியா கப்ல. ஸோ ஷடாப் கான் கொஞ்சம் இந்தியா ஈஸியா ஓட்டிடலாம், மேபி எக்ஸ்பென்சிவா போவார். ஒரு பேட்டிங் வந்துட்டா முகமது நவாஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, ஷடாப் கான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இவங்க 3 பேரோட பேட்டிங் பாகிஸ்தானுக்கு எப்படி அக்ஷர் டுபே, ஷிவம் டுபே, ஹர்திக் பாண்டியா சொல்லணும் அந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்க போது. ஏன்னா இவங்க 3 பேர் தான் இந்த 5, 6, 7, 8ல ஆடுவாங்க. ஸோ பேட்டிங் வைஸ் இவங்க கொஞ்சம் மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபினிஷிங்ல. பவுலிங் வைஸ் நல்லா பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவா போக மாட்டாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்க்க போனீங்கன்னா நசீம் ஷா கண்டிப்பா வெளில தான். ஏன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நசீம் ஷா அவ்வளோ நல்ல ஸ்விங்கர் ஆஃப் த பால். பட் இந்த கண்டிஷன்ஸ்ல அவருக்கு அவ்வளோ வேலை இருக்காது. சல்மான் மிர்சா ஆட வைக்கலாம், நல்லா இம்ப்ரெசிவா போட்ட நெதர்லாண்ட்ஸ் அகைன்ஸ்டா. பட் யூஎஸ்ஏ மேட்ச்ல ஸ்பின் கண்டிஷன்ஸ் நல்லா ஆட வைக்கல. இப்போ திரும்பி இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா கொண்டு வருவாங்கன்னு கேட்டா கஷ்டம் தான். மோஸ்ட்லி இவரும் பெஞ்ச் தான். அண்ட் ஷைன் அஃப்ரிடி ஃபார்ம்லேயே இல்லை. இப்போ ஓப்பனா சொல்ல போனா ஃபார்ம்லேயே இல்லை. அடிக்கிறாங்க 10 ஓவர் போறாரு பர் மேட்ச். ஸோ பவர் பிளேல ஷைன் அஃப்ரிடி அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும். அவர் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா ரொம்ப மாட்டிப்பாங்க. ஏன்னா 5 மேட்ச்ல நீங்க பவர் பிளே கொடுத்தா சாத்திடுவாங்க இந்தியன் டீம். ஸோ ஷைன் அஃப்ரிடியோட 2 ஓவர்ஸ் பவர் பிளே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். டெத்தில் கூட சமாளிக்கலாம் 5 மேட்ச் போட்டு தருவார். பட் பவர் பிளேல அடி வாங்கினா கஷ்டம். ஷைன் அஃப்ரிடி ஃபார்முக்கு வாங்க, இல்லைன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் பொழந்துருவாங்க. பாகிஸ்தான் கஷ்டம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் எப்படி டெட்லியோ பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸும் டெட்லி தான். நான் வந்து முகமது நவாஸும் ஷடாப் கூட சொல்ல மாட்டேன். உஸ்மான் தரிக் அண்ட் அப்ரார் அஹமத் செம்ம டெட்லியா இருக்காங்க. அண்ட் அப்ரார் அஹமத் லாஸ்ட் ஏஷியா கப்லேயே யாருமே பிக் பண்ணல. இந்தியன் டீமே கஷ்டப்பட்டாங்க. ஸோ யூ வில் பி அண்ட் ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியன் டீம்ல. ஏன்னா ஸ்கை, திலக்கு, பாண்டியா, டூபே, அக்சர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அப்ரார் அஹமத் அகைன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ இவரோட 4 ஓவர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உஸ்மான் தாரிக்கை யாராலையும் இன்னும் டீகோட் பண்ண முடியல. சூப்பரா போறாரு. இவங்க 2 பேரும் எக்ஸ்பேக்ட் பிளேஸா கன்சிடர் பண்றேன். பாகிஸ்தான் முட்டாள்தனம் பண்ணாம இவங்க 2 பேருக்கு 4 ஓவர் கொடுத்து 8 ஓவர் தள்ளனா கண்டிப்பா இந்தியன் பேட்ஸ்மேன் வில் பி அண்டர் பிரஷர். இவங்க 2 பேரும் நீங்க அவ்வளவு ஈஸியா பிக் பண்ணவே முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆடணும். டமால் டுமில் சுத்த முடியாது. கொஞ்சம் 2-3 ஓவர் பார்த்து ரொட்டேட் பண்ண சிங்கிள்ஸ். அப்பதான் இவங்க 2 பேரும் கொஞ்சம் டேக் டவுன் பண்ண முடியும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் பாகிஸ்தானுக்கு நான் எக்ஸ்பெக்டா பாக்குறேன். ஸோ அவ்வளவுதான் மக்களே, 2 டீமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆன் பேப்பர்ல. எனக்கு யாருக்கு அட்வான்டேஜ் கொடுக்கறதுனே தெரியல. பாகிஸ்தான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க யூஎஸ் அகைன்ஸ்டா. இந்த பாகிஸ்தான் டீமுக்கு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்ல வீக்னஸா பார்த்தா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒன்னே ஒன்று தான் சொல்வேன், நீங்க 170 மேல இந்தியா அடிச்சா சேஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்வேன். அதே மாதிரி எனிதிங் பிலோ 150 ஆப்போஸ் ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா தெரியல. இந்த 2 விஷயம் தான் என்கிட்ட பாகிஸ்தானுக்கு சிங்ஸ் இந்த ஆர்மலா பாக்குறேன். மற்றபடி ஸ்பின் அட்டாக் செம்ம டெட்லியா இருக்கு. பேஸ் அட்டாக்ல ஷைன் அஃப்ரிடி நல்லா போட்டா தேரும். அதே மாதிரி பினிஷிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். இதுதான் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் என்னோட ரிவ்யூ. சரிடா, ப்ரெடிக்ஷன் என்னடா சொல்லுவேன், இந்தியா ஃபேவரட்ஸா இல்ல பாகிஸ்தான் அப்செட் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு இந்த மேட்ச் ஒரு க்ளோஸ் மேட்சா போகணும். ஃபர்ஸ்ட் மழை வரக்கூடாது, நெக்ஸ்ட் ஒரு க்ளோஸ் மேட்சா போகணும். ஏஷியா கப் ஃபைனல் நீங்க பாத்திருப்பீங்க, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி ஒரு டைட் கேமா போகும். கண்டிப்பா 1-0 மேட்சா போகாது. ஐ சம்ஹவ் ஃபீல் 7-1, 8-1 ஆகும்னு நினைக்கிறேன். பட் பாகிஸ்தான் நான் குறைச்சி எடையே போடல. ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் போகும். நான் இந்தியா 51, பாகிஸ்தான் 49 ஒரு க்ளோஸ் எடுத்து தரேன். இந்தியா கம்ப்ரிஹென்சிவா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் பாகிஸ்தான் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்டேக்ஸ் 2 டீமுமே நிறைய பிரச்சனை பாலிடிக்ஸ் போகுது. ஸோ அதனால இது ஒரு சூப்பர் மேட்சா கொலம்போல வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வி விஷ் தி சேம் தட் ஹேப்பன். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரிவ்யூ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். யாருக்கு அட்வான்டேஜ், யார் ஸ்பாட் அனாலிசிஸ், 11s என்ன, ஸ்டேடியம் ரிப்போர்ட் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மழை வருமா இல்லை எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். வீடியோ லாங்கான தான் மனுச்சு கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. சோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இந்தியா பாகிஸ்தான் ஷார்ட்ஸ் ரிவ்யூல நம்ம சந்திப்போம்.